என்ன அர்ஜென்ட்டாக நான் கேட்டு கல்யாணம் பண்ணாலும் ஒரு மாலை இருக்காதா? இது என்ன மூத்திரம் அடிக்கிறோம் அர்ஜென்ட்டாக போய் நின்று பண்ணுறதுக்கு? அன்றைக்கி நடந்த அபியூஸு அந்த ஆண்டவனுக்கு வெளிச்சம். நான் சொல்ல விரும்பலை வெளியே. அப்புறம் பார்த்தா உள்ளே ஒரு தலை தெரியுது காருக்குள்ளே. கண்ணு மூடி நீ போட்டா என்ன, கண்ணை திறந்து போட்டா என்ன, எனக்கு என் காசில் செயினாக மாறிடுச்சுட சாமி அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்கேன். அவன் கை இவ்வளோ பெரிய பெரிய கை இருக்கும், நான் இத்தினூண்டு இருப்பேன் அவன் முன்னாடி. இப்படி கட்டும்போது நேற்று என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. இன்னைக்கு பர்த்டேக்கு 2 நாள் வரைக்கும் நோன்னு சொல்லக்கூடாது. நீ எங்கே இருக்க எனக்கு தெரியும். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக எங்கே போன? நீ எங்கே இருக்க? ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நான் தகராறு பண்ணவா? அங்கேதான் இழுத்துட்டு போவா உன்னை? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட்டை சந்திக்க போகிறோம். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெருசாக பேசப்பட்டு வருது ரிகானா பேகம் அண்ட் ராஜ்கனுடைய பிரச்சனை தான் பெருசாக பேசப்பட்டு வருது. இது குறித்து முழுமையாக பேசுகிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காங்க ரிகானா பேகம் அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம்ண்ணா. எப்படி மேடம் இருக்கீங்க? ஓகே. இப்போ இவ்வளோ பிரச்சனை டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டிய? இந்த இன்டர்வியூவில் இந்த வீடியோவில் தான் தெரியும் என் அண்ணனுக்கு நான் பட்ட கஷ்டம் என்னன்ட்டு. என் அண்ணனுக்கும் தெரியாது, என் அன்னிக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா? ஆளும் தெரியாமல் கால் வச்சேன். கரெக்டான ஆள்கிட்ட போயிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணல. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாக ஒரு ட்ரஸ்ட்டாக நான் பண்ண தப்புக்கு இன்றைக்கி நான் தண்ணி குடிக்கிறேன். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு காலையில் பாதுகாப்பாக உள்ளே போயிட்டு வீட்டில் போய் குளிச்சுட்டு டக்குன்னு போய் அது. ஆனால் அவள் இன்னொன்று முனையில் இருக்கிறான், வேறு கார்னரில் இருக்கான். அந்த கார்னர் பக்கம் வராதிங்கன்னாருங்க எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அந்த கார்னரில் இருக்காரு அந்த கார்னரில் இருக்காரு. அந்த பக்கமாக வராமல் வேறு பக்கமாக வாங்கன்னு கூப்பிட்டு நான் உள்ளே வந்து குளிச்சுட்டு டக்குன்னு நான் கிளம்பி போய் 2 தெரு தாண்டி அவர் 2 பேர் நின்ட்டாங்க 2 பக்கமாக. எனக்கு வந்து ஃபோன்லேயே இருக்காங்க. அவன் எங்கே இருக்கா, கார் ஸ்டார்ட் பண்ணிட்டானா, அங்கேயே இருக்கானான்னு பார்க்குறதுக்காக நான் 2 பேரை விட்டுட்டு அங்கேருந்து குளிச்சுட்டு நான் கிளம்பி போயிட்டு பாண்டியன் ஸ்டோர் ஷூட்டிங் முடிச்சுட்டேன். இப்போ நான் பண்ணல. அப்போது விடிஞ்சிடுச்சுங்க. விடிய நான் காரில் இருந்து வீட்டுக்கு வரேன். 6:30க்கு வரேன். அந்த ஒரு 10 நிமிஷம் குளிக்கிறதுக்காக வரேன். நான் குளிச்சுட்டு கிளம்பி பாண்டியன் ஸ்டோர் ஷூட்டிங் முடிச்சுட்டேன். அந்த ஈவினிங்கு எனக்கு நீ எங்கே இருக்க எனக்கு தெரியும். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக எங்கே போன? நீ எங்கே இருக்க? ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நான் தகராறு பண்ணவா? அங்கேதான் இழுத்துட்டு போவா உன்னை பார்க்குறியா அப்படின்னாரு. எனக்கு மைண்டில் தோணுச்சு, ஐயோ இதுக்கு மேலே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம் கண்டிப்பாக இங்கே அசிங்கப்படுத்துவான். சரின்னு நான் சரண்டர் ஆகிட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு மைண்டு சரியில்லை, அதனால தான். நீங்கள் வேறு ரொம்ப கோவத்தில் இருந்தீங்களா? ஸோ நைட்டு எங்கள் வீட்டான வந்து சத்தம் போடுவீங்க. இல்லை பட்டு, என் கோவத்தை நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற பற்றியா? எவ்வளோ கோவம் இருக்கோ அவ்வளோ லவ் பட்டு மேலே அப்படின்னா. சரி நீ வந்து போகக்கூடாது, நீ வந்து உன் கார் எடுக்காத, டிரைவரை வச்சு நான் எடுத்துடுறேன், தயவுசெய்து என் காருக்கு நீ வந்துடு. இன்றைக்கி எனக்கு பர்த்டே, நேற்று என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. இன்றைக்கி பர்த்டேக்கு 2 நாள் வரைக்கும் நோன்னு சொல்லக்கூடாது. நான் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், நோ அப்படின்னு சொல்லக்கூடாது. அது மட்டும் நீ வந்து ஃபாலோ பண்ணிக்க. அந்த வேர்டு மட்டும் நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. என் மேலே நோன்னு சொல்லாத, எது கேட்டாலும், எதை சொன்னாலும் எது செஞ்சாலும் நோ அப்படி மட்டும் நீ சொல்லடாத அப்படின்னு ப்ராமிஸ்க்கு. அவன் ப்ராமிஸ் சாக்கோடில் தான் போடணும். பட் நான் நடிக்கிறேன் அந்த இடத்துல. சரிங்க ஓகே, இவ்வளவோ நடிச்சிட்டோம், பார்த்துடலாம். எவ்வளோ நாள் நீ ஆடுறியோ ஆடு, பேலன்ஸ் காசு வர வரைக்கும் ஆடுறா அப்படின்னு நானும் இருந்தேன். வந்தான் பிக்கப் அங்கேயே வந்துட்டார். அப்புறம் பார்த்தா உள்ளே ஒரு தலை தெரியுது காருக்குள்ளே. எங்கள் அம்மா காருக்குள்ளே. எங்கள் மம்மியை வந்து மம்மிக்கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அம்மா லாக் ஆயிருக்கேன். எங்கள் அம்மாட்ட விவரமாக சொல்ல முடியாது, ஏன்னா எங்கள் அம்மா பிரெஸ்ட் கேன்சரு. கண்டிப்பாக கை வந்து சீல் பிடிச்சி கொரோனா பீரியடில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் கிழிச்சு ஓப்பன் பண்ணி ஓப்பன்லேயே ஐசியூவில் இருந்தாங்க. சீலை வந்து டெய்லி எடுத்து 15 நாள் கழித்து ஃபுல் சீலு ஓப்பனில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டிச் போட்டாங்க. ஸோ அம்மாவுக்கு 2 சாவு பார்த்துட்டு வந்தவங்க. அவங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி. அவங்க என்ன பேசுகிறாங்க அவங்களுக்கே தெரியாது. நான் ஏதாவது சொன்னேன்னா ஆமாம்மான்வாங்க, இன்னொருத்தன் ஆமாம் அப்படின்வாங்க. தூக்க மாத்திரை எனக்கு தெரியாமல் நிறைய சாப்பிடுவாங்க. அங்கங்கே மெடிக்கல் வாங்கி. எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப பொறுப்பாக ஒரு விஷயம் கொடுக்க முடியாது.
வீட்டில் குழந்தைங்க பார்த்துக்கிறாங்க, சமைப்பாங்க, அவ்வளோதான். நான் பெரிய ஷாக்கிங்காவோ இல்லை கஷ்டமோ நஷ்டமோ எதுவும் காமிச்சிக்க மாட்டேன். பார்த்தா என்னம்மா இங்கே வந்திருக்கேன், இல்லடி தம்பி என்னவோ சொன்னாருடி சர்ப்ரைஸு சொல்லாதீங்கன்னு என் ஃபோனை பிடிங்க கூட வச்சுக்கிட்டாரு, அவர்கிட்ட தான் இருக்குது, ஃபோன் கூட பண்ணி உங்ககிட்ட சொல்ல முடியல. அவங்க பட்டன் ஃபோனு நோட்டு வச்சுப்பாங்க, பட்டன் ஃபோன் டயல் கூட பண்ண தெரியாது அவங்களுக்கு, கான்டாக்டில் எடுத்து போய் பேசவும் தெரியாது, வந்த காலம் பார்க்க தெரியாது, போன காலம் பார்க்க தெரியாது. நோட்லேருந்து நம்பர் ஒன்றுனா போட்டுட்டு க்ரீன் அமுக்குவாங்க, கட் பண்ணோன்னா ரெட் அமுக்குவாங்க. இதுதான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறது தெரியும். அதை பிடுங்கி வச்சா என்ன இருக்குது, மனப்பணம் கூட கிடையாது அம்மாவுக்கு. நீங்கள் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் பொண்ணுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன், பயப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்காரு. சரி பொண்ணை தானே பார்க்க போகிறோம், வெளியே இல்லைல்ல, எங்கள் அம்மாட்ட சொல்லி வச்சுருக்கேன், லாக் ஆகிருக்கேன், நான் கொஞ்சம் நடிச்சிட்ருக்கேன், கொஞ்சம் நீ அவகிட்ட வந்து ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணிடாதம்மா, அவாய்டும் பண்ணிடாத, ரொம்ப க்ளோஸும் ஆகிடாத, பார்த்திரு, லைட்டாக ஆக்டிங் பண்ணுமான்னா. எங்கள் அம்மாவுக்கு 5 ரூபாய்க்கு ஆக்ட் பண்ணா 5 லட்ச ரூபாய்க்கு ஆக்ட் பண்ணிட்டாங்க அவங்ககிட்ட, ஏன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ தம்பி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப பாசக்காரியாக பேசி ஒத்துக்கிட்டாங்களா கேட்டுட்டு வாங்க, பாசக்காரியாக பேசிட்டு அப்படி இருந்தாங்க. நான் ஒரு பக்கம் நடிக்கிறேன்னா எங்கள் அம்மா மகா நடிகையாக இருக்காங்க, சொதப்பல் நடிகை அதுவும். சரி காசு வரணும், எங்கள் அம்மாவுக்கு வந்து என் பொண்ணு காசு மாட்டிக்கிச்சு, ஓவர் பர்ஃபார்மன்ஸ் அவங்களும் காமிச்சிருக்காங்க. ஓகே டன், முடிஞ்சதா பார்த்தேன். சரி வந்துட்டாங்களே வேற வழி இல்லை, ஏறு உறவுக்காரங்க வீட்டில்னு சொல்லி கூப்பிட்டு போனார். அது எந்த லொக்கேஷன் கூட எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் ஜிபிஎஸ் போட்டு தான் லொக்கேஷனாக போவேன். என்னோட ஏரியா சுற்றி தான் கொஞ்சம் தெரியும் எனக்கு, மற்ற இடத்துலலாம் லொக்கேஷன் போட்டு தான் போவேன். அது எந்த லொக்கேஷன் கூட தெரியாது. போனோம், இறங்கணும், அது வீடு இருந்துச்சு. போய் அவங்க கூட வந்து சதீஷ்னு ஒரு ஃப்ரெண்டு வந்தான், அந்த ஒரு கேரக்டர் அப்புறமா சொல்கிறேன். நீங்கள் அந்த சதீஷ், அது ராஜ்கண்ணனு, அம்மா, நான் 4 பேர் தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறோம். அந்த வயசான அவங்க உறவுக்காரங்கன்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட வந்து நான் எனக்கு பிளெஸ்ஸிங்காக என் அம்மா மாதிரி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் நின்று அவங்க வந்து அவங்க அலோ பண்ணல, பூஜை ரூமுக்கெல்லாம் போய் எடுத்துகிட்டு வரணும், எனக்கு பிளெஸ் பண்ணுங்கன்ட்டு அவங்க அலோ பண்ணல. அவங்களே போயிட்டு வாங்கிட்டு வந்து என்னப்பான்னு சொல்லி கேட்டாங்க. கேட்கும்போது இவர் இல்லை சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் நின்றுட்டுருக்கோம். அவர் சொல்கிறாரு, இப்படி கை கட்டிட்டு நான் பக்கத்தில் நிற்கிறேன், வந்து நில்லுன்னாரு. எதிரில் எங்கள் அம்மா, அந்த அவங்க உறவுக்காரங்க சதீஷ் வந்து எங்கள் அம்மாவுக்கு பின்னாடி நிற்கிறார். ஏன்னா வீடியோ இந்த பக்கம் வீடியோ எடுக்கிறதுக்காக. இவ பேரில் வந்து இன்சூரன்ஸு காப்பி அது இது எல்லாமே நான் பண்ணணும்னு இருக்கேம்மா, மனசார நான் இவளை நான் விரும்புகிறேன். நான் எப்படியோ போய் எப்படியோ இருந்தவ என்னை மனுஷனாக நான் வந்து உணர்ந்ததே இவளை பார்த்ததுக்கு அப்புறமா தான். நல்லா என்ன இது ஓவர் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது, சரி ஓகே நின்றுட்டுருக்கேன். இவர் சொன்னார்ல, நான் வலுக்கட்டாயமாக நான் அர்ஜென்ட் பண்ணி நான் கல்யாணம் கேட்டு அவர் வந்து எங்கள் அம்மா கையை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதுனால என்னை வந்து கல்யாணம் பண்ணேன். ஏங்க நான் ஒன்று கேட்குறேன், என்ன அர்ஜென்ட்டாக நான் கேட்டு கல்யாணம் பண்ணாலும் ஒரு மாலை இருக்காதா? அதானே, இது என்ன மூத்திரம் அடிக்கிறோம் அர்ஜென்ட்டாக போய் நின்று பண்ணுறதுக்கு? நின்று யாராவது தாலி கட்டுவாங்களா? என்ன உட்கார வச்சு தானே தாலி கட்டுவாங்க. என் சம்மதத்தோட தானே நீங்கள் தாலி கட்டினீங்க. அப்போ என்னை உட்கார வச்சு நீங்கள் ஒரு மாலையாவது போட்டு என்னை தாலி கட்டிருக்கலாமே, ஏன் நின்று தாலி கட்டினீங்க? ஸோ அந்த பக்கம் வந்து ஜுவல்லரி பாக்ஸ் ஒன்று வச்சிட்டு இருக்காரு சதீஷ். அது வச்சுட்டு ஓப்பன் பண்ணலை, என் கண்ணு முன்னாடி பாக்ஸ் இருக்குது, ஓப்பன் பண்ணல. நான் நினச்சேன் பரவாயில்ல, இந்த பேக்கு வந்து செயினாக என் காசு வந்து செயினாக மாறுது போல இருக்கு, உன்னை இது வரட்டும், என் காசில் கழிச்சிக்கலாம் வரட்டும்னு மனசுக்குள்ளே கடவுள் இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்படுறேன். நான் அவன் கையில் இருக்கிறது பார்த்துட்டு, அது 1 சவரனா 2 சவரனா தெரியலையே, என் காசுக்கு நிகராக இருந்தால் பரவாயில்லையேன்னு சொல்லி மனசில் ஆசைப்பட்டுட்டு நின்றுட்டு இருக்கேன். வந்தா சரின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கேன் சந்தோஷத்தில். அப்புறமா கண்ணு மூடுன்னு, கண்ணு மூடு நீ போட்டா என்ன, கண்ணு திறந்து போட்டா என்ன, எனக்கு என் காசில் செயினாக மாறிடுச்சுட சாமி அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கேன். எதிரில் வந்து எங்கள் அம்மா அவங்களோ ஆண்டியை வந்து நீங்களும் கண்ணு மூடுங்க, இவளை கண்ணு மூட சொல்லுங்கள். நான் கண்ணு மூடலைங்க பரவாயில்ல அப்படின்ற. இல்லை கண்ணு மூடு, அந்த எவிடன்ஸ் இருக்கு என்கிட்ட. அது இருக்கா? கண்ணு மூடுன்னு சொன்ன எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. அதை நான் டிபார்ட்மெண்ட்டில் காமிக்கிறேன், ஓகேங்களா? மீடியாவில் காமிக்க முடியாது. ஏன்னா இவர் ரவுடிசம் பண்ணுறவர். இன்றைக்கி இந்த 2 நாளாக எனக்கு கால்ஸு இவரால் பாதிக்கப்பட்டவங்க கால் பண்ணுறாங்க. ஆனால் என் பேரை சொல்ல வேண்டாம், நான் என்ன பண்ண முடியும்? நிறைய கேர்ள்ஸ் தான் கால் பண்ணுறாங்களா? பேர் சொல்ல வேண்டான்றாங்க. அது அந்த கால் எதுக்கு பண்ணுறீங்க? அப்போ பேர் சொல்ல வேண்டாம்னா எப்படி பண்ண முடியும்? டிபார்ட்மெண்ட் கூட இல்லை, நாங்களும் என்ன இந்த மாதிரி பண்ணியிருக்கான், பட் சொல்லிடாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருந்தது. இவனெல்லாம் ஏமாத்துற பொண்ணால் முடியுமா?
பார்த்து எங்கள் சிரிப்பு தாங்க வந்தது. நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிருப்பீங்க எனக்கு தெரியுது அப்படின்னு. ஆனால் என்னுடைய காரியத்துக்காக நான் யூஸ் பண்ண முடியுமா? வேண்டாம். கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ தைரியசாலி பொண்ணுனா, இவ்வளோ போல்டான பொண்ணுனா என்னைய வச்சானா, சரி ஓகே அது கட்டுறான். அந்த கட்டமா தெரிஞ்சா தாலி தான் கட்டுறானா? தெரியல. செயின் நினச்சி கண்ணு மூட்டு நிற்கிறேன். எல்லாரும் கண்ணு மூடிட்டான். அந்த உறவுக்காரங்க கண்ணு மூட்டான், அம்மா கண்ணு மூட்டாங்க. எங்கள் அம்மா கண்ணு மூட எடுக்கிறாப்ல. சதீஷ் வந்து கண்ணு மூட அப்படின்ட்டு, அம்மா கண்ணு மூட சொல்லுமா, கேட்க மாட்டேங்கிறா, கண்ணு மூட. இது வரைக்கும் தான் வீடியோ. அப்புறமா ஃபோட்டோ. பின்னாடி இப்படி வந்து அவன் வந்து நிற்கிறான், ஓப்பன் பண்ணி கொடுக்குறான். அவன் கை இவ்வளோ பெரிய பெரிய கை இருக்கும், நான் இத்தினூண்டு இருப்பேன் அவன் முன்னாடி. இப்படி கட்டும்போது எப்படிங்க இருக்கும்? கீழே பார்த்தா தாலி தெரியுமா எனக்கு? இப்படி கட்டும்போது கண்ணு மூடிக்கிட்டு இருக்கேன். சதீஷ் அந்த ஆள் வந்து இது வந்து கண்ணு திறங்க, கிஃப்ட் தானே கொடுத்துருக்காங்கண்ணே. எனக்கு தெரியும்டா கிஃப்ட் செயின்ட்டுன்னு சொல்லிட்டு அவன் உதறிக்கிட்டே கட்டுறான். அவன் கிட்ட பறவை இல்லை, கிட்ட பறவை கிடையாது. கொரோனா பீரியட்ல பிரீத்து பவர் போயிடுச்சு. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அசிங்கத்தை வந்து மூக்காண்டை வச்சிங்கன்னு வச்சுங்களேன், அல்வாவான்னு கேட்பாரு. அந்த வாசனை இது போயிடுச்சு எனக்கு. அது தெரியும் எனக்கு. ஏன்னா ரெஸ்டோ பார் யூஓக்கு ஓப்பன் பண்ணாங்க. 1.5 மாதமோ 2 மாதமோ ஏதோ மூடி கிடந்தது. எலி கிட்டத்தட்ட 20 எலி செத்து போயிருக்குது. உள்ளே யாருமே போக முடியல. இவர் போய் பின்னாடி கை வச்சுட்டு கட்டிக்கிட்டே நின்றுருக்க, சாதாரணமாக நின்றுட்டு இருக்காரு. எல்லாம் வாந்திட்டு வெளியே வராங்க முடியலன்ட்டு. எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இது இப்படி நின்றுட்டு இருக்காரு. ஆனால் பிரீத் ஸ்மெல் போயிடுச்சு. கொரோனா பீரியட்ல ஃபீவர் வந்து அது போயிடுச்சு. ஸோ எனக்கு தெரியும், அந்த மேட்ரு தெரியும். கை நரம்பு இப்படி இழுத்துட்டு ரொம்ப நேரம் கொக்கி போடுறதுக்கு இவ்வளோ நேரம் இருக்கோ என்னென்ன நிறைய இல்லை இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தார் பின்னாடி. நான் கண்ணு திற கிஃப்ட்டுன்னு சொன்னோன்னே நான் சந்தோஷமாக கண்ணு திறந்தேங்க. டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துட்டு கையை எடுக்கும்போது பார்த்தா தாலி. ஷாக் ஆகி நிற்கிறேன் நான். அடப்பாவி, இது 1.5 கிராம் இருக்குமோ 2 கிராம் இருக்குமோ, செயின் ஆசைப்பட்டு நான் சிரிச்சேன் வேற. ஃபோட்டோக்கு சரியா போச்சா, இதையும் ஏமாத்திட்டானே. இந்த தாலியை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் சென்டிமெண்டலாக பார்க்குறதுக்கு அந்த ஆள் தகுதியானவனு கிடையாது. தாலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தாலியோட இது. அந்த ஆளுக்குலாம் மரியாதை, கட்டினவனுக்கு மேலே மரியாதை இல்லை. இது கட்டிட்டான், கீழே பார்க்குறேன் தாலி. நான் சைலண்ட்டாக நிற்கிறேன். எங்கள் அம்மா அழுகுறாங்க சைடில் நின்றுட்டு. என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்கப்பா, என்னப்பா அப்படின்னு எங்கள் அம்மா அழுறாங்க. அவங்க உறவுக்காரங்க சொல்கிறாங்க, இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் தெரியுமா நீ பண்ணது? ஒரு முஸ்லீம்கள் மேலே அவள் நாலேஜ் இல்லாமல் நீ எப்படி கட்டலாம்? நீ இது மத சார்ந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அவங்களுக்கு தெரியுமா? இது அஃபென்ஸ் நீ பண்ணது. அதுவும் ஒரு பொண்ணோட உணர்வு நீ வந்து அவ்வளோ சீப்பாக நினச்சிக்கிட்டியா நீ அப்படின்னு சத்தம் போட்டாங்க. அதுவும் என்னோட வீட்டில் வந்து நீ இப்படி பண்ணலாமா? தப்பு இல்லை அப்படின்ட்டு. எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது. அந்த புள்ள முகம் வாடி இருக்கு, நீ வாமா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனாங்க. உள்ள கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சு கேட்டாங்க. 5 நிமிஷத்தில் டக்குன்னு சொல்கிறேன்னா, அம்மா லாக் ஆகிட்டம்மா, காசு என்னால் முடியலம்மா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா. 2 நாள் பொறுத்துக்கோ, நடித்தேன், இத்தனை நாள் நடித்தேன், எனக்காக 2 நாள் பொறுத்துக்கோ. உனக்கு நான் ஒரு நல்ல முடிவு நான் சொல்கிறேன். எங்கே சொல்லணுமோ, எங்கே நடவடிக்கை எடுக்கணுமோ, என்ன பண்ணணுமோ நான் உனக்கு சொல்கிறேம்மா. 2 நாள் பல்ல கடிச்சிட்டு பார்த்துக்கலாம். நடித்தேன் எனக்காக, உன் நல்லதுக்காக, என் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன், உன் நல்லதுக்காக சொல்கிறேன், நடிச்சுக்கோ, நடி. நீ இப்போ வெளியே போகும்போது சிரிச்சுட்டே போ, பார்த்துக்கலாம், நான் இருக்கேன், நீ தைரியமாக போ. இதுக்கு எந்த ஒரு முட்டாள்தனமான நேற்றுலாம் நீ பண்ண சொன்னியா, அந்த ஆக்சிடெண்ட்டாக பண்ணிக்கணும், செத்துணும், அது இல்லை. பொம்பளைங்க தைரியமாக வாழணும். உன்னை பார்த்து நான் போல்டாக உன் இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன், போல்டான ஆள் நீ போ, அவ்வளோ தைரியம் கொடுத்து எனக்கு அனுப்பிச்சாங்க. சரி ஓகே, சிரிச்சுட்டே வந்தோன்னே, அம்மா அப்படியே குங்குமம் நெத்தியில் வைக்கல, நீங்கள் குங்குமம் கொடுங்க கையாலன்ட்டு. அவங்களும் நடிக்கிறாங்க அந்த இடத்துல நின்று, வேறு வழி இல்லை. அந்த பொண்ணை என்ன காப்பாற்றணும். அவங்க என்ன சொன்னாங்க, இந்த இடத்துல நான் உன்னை சண்டை கட்டி காப்பாற்றுவேன், இங்கேருந்து நீ கிளம்பி போகிறதுக்காக நான் வந்து உனக்கு பாதுகாப்பு கொடுத்துருவேன். ஆனால் நீ போனதுக்கப்புறமா மறுநாள் நீ ஷூட்டுக்கு போகணும், உன் மேலே ஆசிட் ஊற்றிட்டானா டிபார்ட்மெண்ட்டை வந்து உன் வாசலில் நின்று உனக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுல்ல. ஸோ நீ போம்மா, பார்த்துக்கலாம், நான் நியாயம் எந்த பக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியுது, நான் பார்த்துக்கிறேன்,
நீ 2 நாள் மட்டும் நீ நடி, கண்டினியூ பண்ணி அந்த நடிப்பை, அதுக்கு முடிவு பண்ணிடலான்ட்டு. சிரிச்சுட்டு போயிட்டோம், கிளம்பி போயிட்டோம். ஆனால் அதை போனதுக்கப்புறமா எங்கள் மம்மியை இறக்கி விட்டு நான் இறக்குனேன்னா, நீ இருக்கக்கூட, நீங்கள் போங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் பண்ண முடியல. அம்மா கண்ணு காமிக்கிறாங்க, வந்துருன்ட்டு. சரி நீங்கள் போங்க, கண்ணு காமிச்சேன், போயிட்டாங்க. ஐயோ ஏதாவது ஆயிடுவாளோ, எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ நான் வர வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு கதி இல்லைங்க. என்ன பண்ணுறது? ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு தைரியமான பொண்ணு, எப்படி இருந்தாலும் வந்துடுவா அப்படிங்கிறது. நான் போயிட்டேன். ஃபோன் கான்டாக்டில் அப்பப்போ அம்மாவுக்கு தைரியம் சொல்லிட்டு இருந்தேன், நான் சேஃபாக தான் இருக்கேன்ட்டு. அன்றைக்கி நடந்த அபியூஸு அந்த ஆண்டவனுக்கு வெளிச்சம், நான் சொல்ல விரும்பலை வெளியே. அப்புறமா அங்கேருந்து கிளம்பி நம்பிக்கை போயிடுச்சு. இல்லை ராஜ்கிரனுக்கும் உங்க மேலே நம்பிக்கை போயிடுச்சு. இருக்குது, நடிச்சிட்ருக்கேன். என் நடிப்பு கொஞ்சம் லைட்டாக காமிக்கணும்ல, நடிச்சிட்ருக்கேன். அவன் என்னன்னா, நான் பிஸ்னஸில் லாஸ் காமிச்சா இவன் என்னை பிச்சுட்டு ஓடிடுவா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. அதனால தான் அந்த 8 லட்ச ரூபாய் எனக்கு வந்துச்சு. வந்ததுக்கப்புறமா தான் இந்த சீட்டிங் நடந்தது எனக்கு. இதுக்கப்புறமா தான் விஷயம் காசு அந்த ரினியூவல் காசுலாம் கொள்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வரல, எந்த காசும் வரல எனக்கு. அந்த 8 லட்ச ரூபாயில் ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் சேர் இங்கேருந்து தள்ளிட்டு இப்படி உட்காடுறேன். ஏந்த கீழே உட்கார்ந்தேன் இப்படின்னு எழுந்தான். என் ஹாலில் பக்கத்துலேயே கிச்சனு. அங்கே போய் கத்தி விட்டு சறுக்குன்னு போட்டான் கையில். ஓடி போய் பிடிக்க போ. சதீஷ்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, ஆமாம் சதீஷ், அந்த நாய்கிட்ட நான் பேசுனது பாருங்க. ரொம்ப பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா, பொட்டி பொடி கூட வீட்டுக்கு வந்து என் கூட வாழ்ந்துதான் ஆகணும், வாழலன்னா அவ்வளோதான் உண்டு, அசிங்கப்படுத்துவேன், அப்படி பண்ணிடுவேன், நீ சாவணுண்டி. ஆனா என்னாலும் அசிங்கப்பட ரெடியா இல்லைன்னா எப்படியாவது என்னை காப்பாத்துக்கண்ணா. ரொம்ப சைக்கோத்தனமா இருக்காரு. இங்க நான் இருக்க முடியாதுண்ணா. 12:30 அழுகுறேன்.